வணக்கம் மாணவர்களே. கேட்கிறதா என் குரல்? என்ன மாணவர்களே, உங்களைத்தான். கேட்கிறதா என் குரல்? வியப்பாக உள்ளதா? இன்றைய பாடப்பகுதியின் தலைப்பும் இதுதான். உரைநடை உலகம். கேட்கிறதா என் குரல்? காற்று நேரடியாக உங்கள் முன் பேசினால் என்ன பேசும்? எப்படி பேசும்? எதைத்தான் பேசும் என்ற ஒரு கற்பனை பகுதிதான் இந்த பாடப்பகுதி. உலக உயிர்கள் இயங்குவதற்கு அடிப்படையாக அமைவது இயற்கை. எனவேதான் தொல்காப்பியர் ஐம்பூதங்களை பற்றி சொல்லுகிறார். மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன், இவைகளெல்லாம் மனித வாழ்வில் மட்டுமல்ல, மண்ணுயிர்களை காப்பாற்றக்கூடிய இயற்கையின் கூறுகள். இவை இல்லாவிட்டால் நாம் இல்லை, ஒரு அணுவும் அசையாது. உயிரின வாழ்வின் அடிப்படையாக இயங்கக்கூடிய இயற்கையில் ஒன்றுதான் காற்று. என்னை காற்றாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நான் பேசுவது உங்களுடைய செவிகளுக்கு கேட்கிறதா? என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றியதுதான் இந்த பாடப்பகுதி. காற்று உங்களோடு பேசுகிறது. வாருங்கள் மாணவர்களே, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் காற்று பேசுகிறேன். உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது உணர்கிறீர்களே? என்னை பார்க்க இயலாது, ஆனால் உணர முடியும். என்னால் தான் மழை, என்னால் தான் பருவமாற்றம், என்னால் தான் இசை, என்னால் தான் இலக்கியங்களும் கூட. இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா? நான் தான் காற்று பேசுகிறேன். இதனைத்தான் உயிராக நான் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று பிராணயாமம், அதாவது யோக பயிற்சிகளில் முதன்மையானது, மிகவும் இன்றியமையாதது. இன்று இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இந்த வழிப்பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சி என்று சொல்லுவார்கள். இதை திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி பற்றியும் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியது இதுதான் என்பதை பற்றியும் திருமூலர் கூறியுள்ளார். அதே போன்று பிற்கால ஔவையார் தம்முடைய வாயு தாரணை என்ற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து நடந்தால் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த மூச்சு பயிற்சியை நாம் அறிந்து செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆயுள் பெருக்கம் உண்டு. இன்று இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு சூழலிலே நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, மாணவர்களே, மறந்து விடாதீர்கள். நான் காற்று பேசுகிறேன் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பல பெயர்கள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன, 1-2 பெயர்கள் தானே இருக்கும். ஆனால் எனக்கு பல்வேறு பெயர்கள். பருவநிலை, சூழல், வீசக்கூடிய வேகம், இவற்றையெல்லாம் வைத்து எனக்கு பல பெயர்கள் உண்டு. பூங்காற்று, கடல் காற்று, மேல் காற்று, இளந்தென்றல், மென்காற்று, ஆடிக்காற்று, புழுதிக்காற்று, புயல் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல பெயர்களில் நான் அழைக்கப்படுகிறேன். திசைகளை பொறுத்தும் எனக்கு பெயர் மாற்றம் உண்டு. கிழக்கிலே வீசினால் குணக்கு, மேற்கிலே வீசினால் குடக்கு, வடக்கிலே வீசினால் வாடை, தெற்கிலே வீசினால் தென்றல், இப்படியெல்லாம் கூட என்னை அழைப்பார்கள். இலக்கியத்திலும் என்னை விட்டு வைக்கவில்லை. என்னை அழைத்து பாடாத புலவர்களும் உண்டா? பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே நான் வண்டுகளையும் அழைத்து செல்கிறேனா? இதை பற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே எழுதுகிறார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். மனம் மட்டுமல்ல, அந்த பூவின் மனத்தை மட்டுமல்ல, வண்டையும் சேர்த்து இழுத்து கொண்டு செல்கிறேன் என்று என்னை, அதாவது தென்றலாகிய என்னை புகழ்ந்து பாடுகிறார் இளங்கோவடிகள். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தன்னுடைய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதிலே பெண்ணொருத்தி காற்றை தூது அனுப்புவதாக பாடுகிறார். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே, செந்தமிழுக்கு பின்பு அதற்கு தகுதியான ஒன்று உண்டென்றால் தூது அனுப்புவதற்கு தென்றலே நீ மட்டும்தான் என்று என்னை அன்போடு அழைக்கிறாள். திரை இசை பாடல்களிலும் என்னை பாடாதவர்கள் எவருமில்லை. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே, பொலிந்த தமிழ் மன்றமே என்ற கவிஞர் கண்ணதாசனினுடைய வரிகளில் நான் தவழ்ந்து வந்ததையும் உங்களால் மறக்க இயலாது.
முன்னீர் நாவாய் ஓட்டியாகவும் நானே உள்ளேன். முன்னீர் என்று சொன்னால் கடல். கடலில் நாவாய் ஓட்டி, அதாவது படகுகளை அழைத்து செல்லவும் காற்றினுடைய இன்றியமையாமை மிகவும் அவசியம். எனவேதான் யவனக்கடல் வணிகம் பெருகிற்று என்பது ஒரு ஆராய்ச்சியில் தெரிய வருகிறது. ஹிப்பால்ஸ் பருவக்காற்றை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கிபி 1 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் கிரேக்க மாலுமி ஹிப்பால்ஸ் என்பவர் பருவக்காற்றினுடைய உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவாக செல்ல முடியும் என்பதை ஆய்வுபடுத்தி சொன்னவர் ஹிப்பால்ஸ் அவர்கள். ஆகவே இந்த கடல் வணிகம் எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல் நன்றாக நடைபெற்றது. மழை தருவேன் நான். இப்பொழுது என்ன மாதம்? ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் மழையாக தருகிறேன். இந்தியாவிற்கு அதிக அளவு மழையை தருவது இந்த தென்மேற்கு பருவக்காற்றுதான். வடகிழக்கு பருவகாலங்களில் சிறிது தாழ்வு மண்டலமாக தவிழ்ந்து புயலாய் மாறுவேன். ஆனால் நான் புயலாக மாறினால் என்னை யாராலும் தடுக்க இயலாது. இதனைத்தான் ஐயூர் முடவனார் புறநானூற்றிலே வலி மிகின் வலி இல்லை என்று என்னை சிறப்பித்து கூறுவார். மாணவர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழைய மொழி. இன்று என்னை புகழ்ந்து பேசும் புதுமொழி என்னவென்று தெரியுமா? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். ஆம், உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம். இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. ஆனால் இன்னொரு வருத்தமான செய்தியும் உள்ளது. உலகளவிலேயே அதிக அளவு மாசுபடுத்தக்கூடிய நாடுகளில், காற்றை மாசுபடுத்தக்கூடிய நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியாவுக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதனால் மாசடைகிறேன் நான். ஆம், உணவின்றி 5 வாரம் உயிர் வாழலாம். நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். நான் காற்றின்றி 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். காற்று மாசுபடும் பொழுது தினந்தோறும் நீங்கள் செய்திகளில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். 1.5 வயது குழந்தை முதற்கொண்டு 26 வயது வாலிபர் வரை இன்று இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த காற்று, இந்த வளிமண்டலம் மாசுபடுத்தியதன் காரணமாகத்தான் இன்றைய இவ்வளவு பெரிய உயிரிழப்பிற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதனால் பல நோய்கள் ஏற்படும். கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய், பல நோய்களால் நீங்கள் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடுதான். இதனால் குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக சிறுவர் நிதியம், அதாவது யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த குளிர்பதன பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் நச்சுக்காற்றை வெளியிடக்கூடிய இயந்திரங்கள். குளோரோஃப்ளோரோ கார்பன் என்ற நச்சுக்காற்றை இவைகள் வெளியிடுகின்றது. இதனால் ஒரு மூலக்கூறு, குளோரோஃப்ளோரோ கார்பனிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை அழித்துவிடக்கூடிய சக்தியை உடையது. எனவே மாணவர்களே, காற்றை தூய்மைப்படுத்துவதன் மூலமாகத்தான், இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த இயற்கையை, இந்த உலக வாழ்வை மீட்டெடுக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன், காற்றை தூய்மையாக வைத்திருங்கள். ஜூன் 15 மட்டும் உலக காற்று தினமாக ஒரு நாள் கொண்டாட வேண்டியது மட்டுமல்ல, என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமாகும் நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய ஆசை. மரங்களை வளர்த்து வையுங்கள். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உயிர் வழியான ஆக்சிஜனை தருகின்றன. இதுவே உங்களினுடைய எதிர்கால நலன் என்பதை மறந்து விடாதீர்கள். காற்றே, புல்லாங்குழலுக்கு செல்லும்போது இசையாக மாறிவிடுகிறாய். மனிதனுக்குள் செல்லும் போது மட்டும் ஏன் அழுக்காகி விடுகிறாய்? வயல்களில் உள்ள பச்சை கதிர்களை நீ வரும்பொழுது மட்டுமே அவைகள் குதூகலமாக கொண்டாடுகின்றன. வீணையில் உள்ள இசையை, அகல் விளக்கிலே உள்ள சுடரை எங்கே கொண்டு போய் மறைத்து வைக்கிறாய் என்று மிக அழகாக அப்துல் ரஹ்மான் காற்றை புகழ்ந்து பாடுவார். பாரதியும் அப்படித்தான். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம், நீ எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று காற்றே வா என்ற கவிதை பேழையில் படித்தோம். மாணவர்களே, நீரின்றி அமையாது உலகு, காற்றின்றி அமையாது உயிர் இயக்கம். நன்றி.